So, in the performance heights, so Sandy Master first appreciation from the Sandy Master, unoda popping வேற level சூப்பரா இருந்தனோ எனக்கு அங்கேயே வந்துட்டு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே சாண்டி மாஸ்டர் சொல்லிட்டாரு. நம்ம இவ்வளோ நல்லா ஆடி கூட நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். என்ன ரீசனா அது ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா, கண்டென்ட்டா டேலண்டான்னுட்டு. எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் தான் மேட்டர். ஏன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு லைக் ஐ காட் அ சப்போர்ட் ஃப்ரம் மக்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் வரும்போது லைக் ஐ வாஸ் லைக் ஸோ பிளெஸ்ட். ரியோனா வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண நான் ஆஹா சரி ஓகே அது எப்படி எனக்கு இன்னும் பாசிட்டிவாக பூஸ்ட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதை நான் டான்ஸில் கொடுத்துருக்குறேன். பட் லுக் வைஸ்ன்றது பார்த்தாக்கா அது கொஞ்சம் கம்மியாகிட்டு இருந்துச்சு. அது எனக்கே ஃபீல் ஆச்சு. Hey, hello, welcome my boys and girls. Yes, இன்னைக்கு நம்ம செய்தி முதல் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஆக்டிங், டான்சிங், டைரக்ஷன் எல்லாத்துலயுமே திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு இருக்கக்கூடிய அவினாஷ் நம்ம கூட இருக்காரு. ஸோ நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு மை ஷோ. ஹலோ, ஹாய் பிரதர், வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் உங்களை பத்தி சோஷியல் மீடியால போஸ்டா போயிட்டு இருக்கு. பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சிட்டு இருக்கு. தேங்க்யூ. இந்த மொமெண்ட் எப்படி உங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்களா? ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி லைக் ரொம்ப வேரியஸ் ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். பட் திஸ் சேனல் இஸ் கிவிங் மீ அ குட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணேன், மேபி நான் ஷோ உள்ள போய் கண்டஸ்டன்ட் ஆடி நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஜெயிச்சிருந்தாலும் எனக்கு அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் ஃபேம் இருக்கும்னு கிடைச்சிருந்தவன்னு பார்த்தாக்கா ஐ வுட் ஹவ் சே நோ தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு லைக் ஐ காட் அ சப்போர்ட் ஃப்ரம் மக்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் வரும்போது லைக் ஐ வாஸ் லைக் ஸோ பிளெஸ்ட். எனக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே தான் நினைப்பேன், நம்ம ஸ்டேஜில் போய் ஆடி நம்ம அந்த ஷோவை ஜெயிக்கிறோமோ இல்லை ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஜெயிக்கிறோமோ இட் மேட்டர்ஸ். பட் ஆனால் நம்ம ஆடியன்ஸை ஜெயிக்கிறன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ என்னோட ஒர்க் நான் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன். ஆடியன்ஸ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ். டைட்டில் வின்னர் கூட இந்த அளவுக்கு பீப்பிள் ஆர்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் அது கரெக்ட். ஒரு ஆடிஷன் மாதிரி தான் அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிருந்தீங்க. பட் ஆனா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் என்னதான் பாசிட்டிவா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அதிகமா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் வந்து லுக் வைஸ் தான் ஜட்ஜ் பண்றாங்க. டேலண்ட் என்னதான் கிட்ட நிறைய இருந்தாலுமே பட் என்கிட்ட அந்த அழகுன்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? ஸோ நான் வந்து அங்கே அந்த கேர்ள்ஸ் மேலே நான் யாரும் மிஸ்டேக் சொல்ல மாட்டேன். ஸோ அது என்ன தான் நான் ப்ளேம் பண்ணிக்கணும். ஸோ பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜி அண்ட் அந்த ஒரு இது இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதை நான் டான்ஸில் கொடுத்துருக்குறேன். பட் லுக் வைஸ்ன்றது பார்த்தாக்கா அது கொஞ்சம் கம்மியாகிட்டு இருந்துச்சு. அது எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கள் மம்மி கூட சொல்லியிருந்தாங்க, எங்கள் மம்மி சொல்லியிருந்தாங்க, ப்ளஸ் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த ரீசன்ட் டைம்ஸில் தான் நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தேன். ஸோ ஓவர் வெயிட் ஆகிட்டு இருக்கா. ஸோ அதனால தான் மேபி அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலான்னாங்க. பட் டான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அங்கே இருந்த கண்டஸ்டன்ஸ் யாரும் வந்துட்டு அந்த ஸ்டைல் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ காஸ்டியூமாக சரி, என்னோட ஸ்டைலிங்காக சரி, லுக் வைஸாக சரி, ஸோ ஐ வாஸ் யூனிக் இன் மை வே. அண்ட் மோர் ஓவர் ஒன்று என்னன்னாக்கா அவங்க சொன்னது என்னன்னா தே குட் மேட்ச், அவங்களால ஸ்டைல் மேட்ச் பண்ண முடியாதுன்னாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஃபேர் எனஃப். ஸோ ஓகே. ஸோ அப்போ கூட நான் சொன்னேன் லைக் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்கனாக்கா டெஃபினட்டாக எல்லாருக்கும் டஃப் கொடுப்பேன் நான். ஸோ அது ஒரு வேர்டு கூட நான் மென்ஷன் பண்ணிக்குவேன், லைக் பாப்பிங் இஸ் மை ஸ்ட்ரென்த், அதர் ஸ்டைல்ஸ் இஸ் மை ஃபுட்னு சொல்லியிருப்பேன். ஐ ஈட் எவ்ரி திங்னு இருப்பேன். ஸோ அப்போ கூட அவங்க பண்ணும்போது ஓகே ஃபைன், நான் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக தான் எடுத்துன்னு நான் வெளியே வருவேன். அது ஆக்சுவலாக அது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா இட் வாஸ் அ பீக் மூமெண்ட். அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். ஸோ ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சாண்டி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் ஃப்ரம் த சாண்டி மாஸ்டர், உன்னோட பாப்பிங் வேற லெவல் சூப்பராக இருந்தனோ எனக்கு அங்கேயே வந்துட்டு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே சாண்டி மாஸ்டர் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு கிளீனாக பஸர் எனக்கு ப்ரெஸ் ஆகலன்னு தெரிஞ்ச கூட ஸ்போர்ட் பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ நம்ம இவ்வளவோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த ஆக்டிங்னு வரும்போது ஏவி மாசில் இருந்துக்கிறோம், வடபழனிலலாம் ஆல்மோஸ்ட் 1 year சுற்றி இருக்கிறோம் ஆக்டிங் சான்ஸ். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு பெருசாக ஆக்டிங்கு இது கிடைக்கல. சரி டான்ஸில் நிறைய விஷயம் ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும் போது லைக் அந்த ஒரு மூமெண்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்டேஜில் நிற்கணுன்றது என்னோட ட்ரீமு. ஜெயிச்சனா தோத்தனான்றது செகண்டரி. அந்த ஸ்டேஜில் நின்று பார்ட்டிசிபேட் பண்ண
வேர்ல்ட் வைடு ஜனங்களுக்கு மக்களுக்கு வந்துட்டு என்னோட ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன் தெரிஞ்சிச்சு. அவங்க அவினாஷ்ன்றதை தாண்டி யோகி பாபு அவினாஷ்னு அது ஒரு டைட்டில் அது ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த ஸ்போர்ட்டிவ்ல தான் நான் ஸ்டேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ப்ளஸ் இன்னொரு என்னன்னா ரியோனா வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டார் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண, நான் ஆஹா சரி ஓகே. அது எப்படி எனக்கு இன்னும் பாசிட்டிவாக பூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த டிப்ரெஷனில் போகணும், ஐயோ நான் ஷோவில் இல்லை, நான் வெளியே வந்துட்டு இந்த டைட்டில் வின் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி டிப்ரெஷனில் என்னங்க. ஸோ என்னோட டேலண்ட்டை நாங்கள் ஷோகேஸ் பண்ணோம்னு நினச்சேன். ஷோகேஸ் மை டேலண்ட் அண்ட் எல்லாருக்கும் வந்து அவினாஷ்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் மோர் ஓவர் யோகி பாபு அவினாஷ்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து நான் ரொம்ப பாசிட்டிவ் எடுத்து. அண்ட் மோர் ஓவர் அந்த ஷோவில் வந்து என்னோட கண்டென்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் அப்ரிசியேஷனு அண்ட் அதுக்கப்புறமா ரியோ அண்ணாவோட அந்த ஒரு டைலாக் தான் வந்துட்டு ஆக்சுவலா பீக் கொடுத்துச்சு. கரெக்ட். ஷேர் பண்ணனும்னு பட் அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ரியோராஜ் வந்து உங்களுக்கு சொல்லும்போது தான் ஓகே இவரு பண்ணிருக்காரா அப்படின்னு தெரியும். கரெக்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் எல்லாருமே இவருக்கு இல்ல இவ்வளவு திறமை இருக்கா மாதிரி கமெண்ட்ஸ்ல வச்சு நிறைய பார்க்கும்போது புக்கை வச்சு வெறும் கவர் வச்சு ஜட்ஜ் பண்ண கூடாது, உள்ள பாருங்க மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஒரு கமெண்ட் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னா என்ன கமெண்ட் நீங்க படிச்சதுல இருக்கு? நான் படிச்சதுலேயே க்ளோஸ் டு ஹார்ட் கமெண்ட்னாக்கா லைக் எல்லாமே பாசிட்டிவாக தான் எல்லா கமெண்ட். ஏன்னாக்கா வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக நீங்கள் அந்த ஒரு வேல்யூபிள் கமெண்ட் போடுறீங்க இல்லையா. ஸோ நான் இதுதான் அதுதான் சொல்ல மாட்டேன். எல்லா கமெண்ட்டும் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் நான் போட்டு இந்த வீடியோஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு வந்துட்டு லைக் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கூட இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாரும் அவங்க பிஸி ஸ்கெடியூலில் தே ஜஸ்ட் டுக் அ மினிட் ஃபார் மீ அந்த ஒரு கமெண்ட் டைப் பண்ணுறதுக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க வீட்டு பையனா என்னை நினச்சி தான் அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு எல்லா கமெண்ட்டும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபீல் எனக்கு. ஸோ ஏன்னாக்கா நான் ஜனகமதியில் வந்து நான் நெகட்டிவ் எதுவுமே போட்டுறே ஆகல, லைக் பாசிட்டிவாக போட்டுறேன்னு நீங்கள் போது ஓகே ஃபைன். ஸோ எனக்கு எல்லா கமெண்ட்டும் க்ளோஸ் டு மை ஹார்ட் தான். நான் அதை வந்துட்டு இது பிரிச்சு அது பிரிச்சு அது இல்லை, லைக் எவ்ரி திங் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் சீசன் வந்து எங்கள் பிரதர் ஒருத்தர் பண்ணியிருந்தாருங்க. ஸோ மோகன் ராஜ்னிட்ட. ஸோ அவர் கண்டெஸ்டண்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ டியூ டு என்ன சொல்கிறது ஆக்சிடென்ட் ஃப்ளோர் ஆக்சிடென்ட்னால ஸோ வெளியே வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்கூல் கொரியோகிராஃபியில் இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஒரு 2 days லீவ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு ஜோடியார் ரெடி ஆடிஷன் பற்றி தெரிஞ்சிச்சு. சரி நான் பண்ணேன், சரி போகலாம் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஏன்னா இதோட நிறைய சேனல்ஸுக்கெல்லாம் ஆடிஷன் போயிருக்கிறேன். ஸோ சேனல் பேர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சேனல்ஸுக்கெல்லாம் ஆடிஷன் போயிருக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் என்ன நடக்கும்னாக்கா எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் இருந்தேன். எனக்கு சில விஷயங்கள் பிசார் ஆகும் எனக்கு. ஏன்னா நம்ம இவ்வளோ நல்லா ஆடி கூட நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். அது ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா, கண்டென்ட்டா டேலண்டான்னுட்டு. எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் தான் மேட்டர். ஸோ அந்த கண்டென்ட்டா டேலண்டான்னு பார்க்கும்போது எல்லாமே கண்டென்ட்டா போச்சுன்னா டேலண்ட் டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கம்மியான வரும். இப்போ சுற்றி பார்த்தா டேலண்டட் யாரும் இருக்க மாட்டாங்க, வரும் கண்டென்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட கண்டென்ட் இல்லை, என்னோட கண்டென்ட் நான் தான். ஓகேங்களா, என்னோட கண்டென்ட் நான் தான். என்னோட கண்டென்ட் ஆற டான்ஸ், என்னோட கண்டென்ட் என்னோட ப்ரொஃபைல், நான் பண்ணியிருக்கிற வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், அது என்னோட கண்டென்ட். ஸோ அது என்னோட கண்டென்ட் தான். ஸோ அதனால வந்துட்டு என்னால் வேற கண்டென்ட் மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ட் ஆக முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சரி ஓகே பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் 5 years விட்டு தான் இந்த ஆடிஷனே அட்டென்ட் பண்ணியிருந்தவங்க. ஆஃப்டர் 5 years விட்டு சரி பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்கலான்னு அந்த டைமில் எனக்கு வந்த ஒரு ஸ்பார்க்கு தான். போனேன், ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் பெங்களூரில் ஆச்சுங்க. பெங்களூர் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது ஜோடியார் ரெடி டீம் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் வந்துட்டு என் கூட ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் வந்துட்டாங்க. நான் அது ஆகிட்ட பிறகு ஸோ எனக்கு ஆஃப்டர் அ வீக் எனக்கு கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்கன்னா ஃபுல் ஹாப்பி. ஓகே ஃபுல் ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு வராதிங்க, நீங்கள் வந்து டைரெக்டாக ஷோக்கு வாங்கோ அப்படின்னாங்க. ஸோ எனக்கு சரி நான் அப்போ ஓகே ஃபைன். அப்போ நினச்சி ஒரு வேளை நம்மளை வெளியே எடுத்துட்டாங்களா இல்லை. சரி அதுக்கப்புறமா போனோம், ப்ராசஸ் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டேஜ் டெக் ரிஹர்சல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ டெக் ரிஹர்சல்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஆக்சுவலாக என்னோட ஸ்டைல் வந்து பாப்பிங். ஓகேங்களா, ஸோ பாப்பிங் ஐ டூ பாப்பிங், அனிமேஷன், லிக்விட்ஸ், டப் ஸ்டெப்ன்றது ஸ்டைலில் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மியூசிக் அது. ஸோ அதுக்கு ஐ டூ பாப்பிங். ஸோ அங்கே வந்துட்டு
எல்லாருமே வந்துட்டு எவ்ரிபடி இஸ் அ குட் டேலண்டட் டான்சர்ஸ் தாங்க. ஜிம்னாஸ்டிக்ஸ்லேருந்து லிரிக்கல்லேருந்து கண்டெம்ப்லேருந்து எவ்ரிபடி சூப்பரான டான்சர்ஸ் தானே. யாரும் வந்துட்டு மேலைகள் எல்லாருமே. ஏன்னா இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் எல்லாரும் நின்று இருக்கிறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு இல்லைங்களா, பிகாஸ் தி ஆர் த பெஸ்ட். இன்னைக்கு நானும் நிற்கிறேன்னா பிகாஸ் ஐ ஆம் த பெஸ்ட். ஸோ என்னோட ஸ்டைலில் நான் பெஸ்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த ஒரு என்னோட யூனிக்னஸ் அந்த ஸ்டைலு தான் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. மேபி என்னோட ஸ்டைலாக இருக்கட்டும், என்னோட லுக் வைஸாக இருக்கட்டும், அந்த யோகி பாபு கரெக்ட். ஸோ அதான் லைக் ஹோல் அண்ட் ஹோல்சம் பேக்கேஜ். ஸோ அப்படிதாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா லைக் ஓப்பன் ஹார்ட்டடாக ஒன்று சொன்னோன்னா, ஐ வுட் லைக் டு தேங்க் ஜோடி ஆர் யூ ரெடி ஃபார் கிவிங் மீ திஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் என்ன சொல்கிறேன், என்னோட டேலண்ட்டை ஜனங்க முன்னாடி காமிச்சிருந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். குறிப்பாக ரியோராஜ் அவர்களுக்கும் அண்ட் ரியோராஜ் அண்ட் சாண்டினா தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா தேங்க்யூ ஸோ மச்.